வீர தீர சூரன் டைரக்டர் அருண்குமார் இயக்கத்துல நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் தமிழ் திரைப்படம். இந்த திரைப்படம் இப்போதைக்கு 2025 ஜனவரி மாதம் தேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அது பொங்கலுக்கு வரப்போதா இல்ல குடியரசு தின ஸ்பெஷலா வரப்போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு இந்த படத்துடைய டீசர் வரப்போகுது. அந்த டீசர்ல இந்த படம் எப்ப வெளிவர போற டேட்டுமே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி டேட் இருந்தது ஜனவரி 25, ஜனவரி 2025 அப்படின்ற மாதிரி. ஆனா எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டேட் இன்னமும் சஸ்பென்ஸாவே இருக்கு. ஆனா இந்த மாதம் இறுதிக்குள்ள இந்த படம் எப்ப வெளிவர போற டேட் அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ண போறாங்க. சரி, இப்போ டீசர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளாஸா, ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப பெருசா பில்டப் பண்ணாம, ரொம்பவே கம்மியாவும் பண்ணாம, ரொம்பவே ஈக்குவலா, ரொம்பவே அற்புதமா அந்த டீசரை ரெடி பண்ணியிருக்காங்க. சூர்யா பெரும்பாலும் அவர் மாஸ் பண்ணுவாப்ல. இந்த படத்துலயும் அதே மாதிரிதான் போல இருக்கு. இந்த மாநாடு படத்துல நம்ம சூர்யாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் கொடுத்திருப்பாங்க. அந்த ரோல் எந்த அளவுக்கு சூப்பரா பண்ணாரோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் மாஸ் பண்ண போறாப்ல. டீசர்லயே அவர் பண்ற ஒரு ஒரு விஷயங்களும் அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சியான் விக்ரம் விட சூர்யா பயங்கரமா பண்ணியிருக்காருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மனுஷன் சும்மா பின்னி எடுத்திருக்காப்ல. நம்ம சியான் விக்ரம் அவரை பத்தி நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காப்ல. டெஃபினட்டா இந்த திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி பெறப்போற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு நைட்ல கைதி படம் என்ன மாதிரி ஒரு ஜானரோ அதே மாதிரி ஒரு ஜானர் தான். ஒரு நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. அந்த நைட்ல என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாறப்போகுது அப்படின்றதான் நம்ம படமா பார்க்க போறோம். டெஃபினட்டா இந்த வீர தீரசுரன் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜி பிரகாஷ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த டீசருடைய எண்டிங்ல வீரா தீரா சூரன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாப்ல. அது படத்துல இன்னமும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெறப்போகுது. அது மட்டும் இல்லாம பார்ட் 2 இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா பார்ட் 1 நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு படத்தையும் பேரலாவே ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ டெஃபினட்டா இந்த திரைப்படம் சியான் விக்ரமுக்கு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படமா அமையும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் டீசர் ரொம்பவே அற்புதமா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த நைட் எஃபெக்ட் தான் ஃபுல்லாவே நைட்ல தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த நைட்ல ஷூட் பண்ணியிருந்தாலும் அதை அவங்க படமா சினிமாட்டோகிராஃபில ரொம்ப அற்புதமா மேக் பண்ணியிருக்காங்க. அந்த லைட் மேனா இருக்கட்டும், அந்த ஸ்டன் மாஸ்டரா இருக்கட்டும், டெக்னிக்கலா ரொம்ப சூப்பரா இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். வீர தீர